கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, நான் சொன்னதை செய்வேன். மனுஷன் சொன்னதை செய்வானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அந்த மனுஷனால் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்வாரா என்று கேட்டால் அவர் சொன்னதை தான் செய்வார். அவர் என்ன சொன்னாரோ அது நடக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்தினும் அல்ல. என்னாகமம் 23:19. அவர் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல. 1 சாமுவேல் 15:29. அவர் சொன்னால் நடக்கும், சொன்னபடியே நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை சொன்னாரோ அது அப்படியே நடக்க போகிறது. ஒரு குறிப்பாக ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 28:15 நீங்கள் வாசித்து பாருங்கள். முதலாவதாக யாக்கோபோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை அது. அப்பா அம்மாவோடு கூட அவன் சுகபோகமாய் சந்தோஷமாய் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறான். அது வரைக்கும் தேவனாய் கர்த்தர் யாக்கோபோடு பேசினதே இல்லை. அண்ணன் கொலை செய்யணும்னு நினைக்கிறான். அம்மா பிள்ளையை பறிகொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி மாமா வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. மாமா யார் தெரியாது, மாமா எப்படிப்பட்டவன் தெரியாது, மாமா வீட்டில் தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா தெரியாது, சாப்பாடு கிடைக்குமா, உணவு கிடைக்குமா, ட்ரெஸ் கிடைக்குமா, எதுவுமே தெரியாது. வனாந்தரத்தில் முதலாவதாக வனாந்தரத்தில் தனித்து விடப்படுகிறான் யாக்கோப்பு. கர்த்தர் பேசுகிறார். ஆதியாகமம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் சொன்னதை போல ஆதியாகமம் 28:15 சொன்னார். 31வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் அவர் சொன்னதை அப்படியே செய்தார், நிறைவேற்றினார், கைவிடலை. லாபானுடைய முகம் மாறுபட்ட பொழுது கர்த்தர் யாக்கோப்பை பார்த்து, நீ உன் ஜனத்தினிடத்திற்கு புறப்படு. சொன்னதை செய்கிற வரைக்கும் ஆண்டவரை யாக்கோப்பை கைவிடலை, உங்களையும் கைவிட மாட்டார். அவர் சொன்னார், சொன்னது தான், சொன்னதை கட்டாயம் நிறைவேற்றுகிற தேவன். அவர் சொல்லுகிற காரியம் நிறைவேறும். அவர் சொன்னதை தான் செய்வார். உபாகமம் 15:6 சொல்லுகிறது, அவர் சொன்னபடி உங்களை ஆசீர்வதிப்பான். அவர் சொன்னார்னா செய்வார். ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர், நான் விதவை, என் கணவனை பறிகொடுத்து விட்டேன். என் 3 பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்கப் போகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் 3 பிள்ளைகளையும் நான் பெரியவர்களாய் மாற்றுவேன், உனக்கு சொந்த வீடை நான் கொடுப்பேன். என்னால் நம்பவே முடியலை ஆண்டவர் சொன்னதை. ஆனால் அதே மாதிரி என் 3 பிள்ளைகளையும் கர்த்தர் மேன்மையாக வைத்தார். ஒரு ஆசீர்வாதமான சொந்த வீடை கர்த்தர் கொடுத்தான். இதை பார்த்த சொந்தம் பந்தம் முற்றா உறவினர்கள் எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவள் கர்த்தரை தேடினா கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தா. ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், ஆண்டவரே என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். மற்ற 8:8, லூக்கா 7:7, 100க்கு அதிபதி சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுகமாவான். காரணம் என்ன? சொன்னால் அது நடக்கும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீ இவருடைய வாழ்க்கையில் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறட்டும். நீ சொன்னபடியே அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சொன்னபடியே நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.